இன்றைக்கி எல்லோரும் ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு போடுங்க. நீங்கள் எப்படி தான் யோசிச்சு போட்டாலும் ஒரு ஆப்பிள் மாலைக்கு அடிச்சுக்கிட்டு சாகுற மக்கள் கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படவே செய்யாதுங்க. ஃபஸ்ட்டு இலவசம் இலவசம்னு சொல்லி உங்களை அடிமையாக்கி வச்சுருக்காங்க. எதுக்காண்டி அந்த இலவசத்தை கொடுக்குறாங்க? மக்களுக்கு என்னென்ன குறைகள் பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்த்து வச்சாலே போதுமே. நிறைய இடங்களில் ரோடு குண்டும் குழியுமாக இருக்குது, பள்ளமாக இருக்குது. நிறைய இடத்துல இந்த பேனர்லாம் தலையில் விழுந்து இறக்குறாங்க. அதெல்லாம் அரசு கண்டுக்கிட மாட்டேக்கு. அப்படி பேனர் தலையில் விழுந்து இறந்தவங்க குடும்பத்துக்கு என்ன நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க? அது மாதிரி எத்தனையோ பிள்ளைங்களை பாலியல் வன்கொடுமை செய்து சாவடிக்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையிலேருந்து பச்சை பிள்ளை வரைக்கும் இன்றைக்கி வன்கொடுமை செய்து இறக்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பிள்ளைகள் இறக்கு தெரியுமா? அந்த மாதிரி பிள்ளைகள் குடும்பத்துக்கெல்லாம் என்ன நீதி கிடச்சிருக்கு? என்ன செஞ்சாங்க உங்களோட அரசு? ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு போடுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. ஆனால் இந்த அளவுக்கு ஆப்பிள் மாலையை அடிச்சுக்கிட்டு சாகுற மாதிரி இந்த என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி, பிச்சை எடுக்குமா பெருமாள் அதில் பிடுங்குமா அனுமாருங்கிற மாதிரி இருக்குது. அதனால் எவனுக்கு ஓட்டு போட்டாலும் எவனும் நல்ல செய்ய போகிறதில்ல. உங்களுக்கு பிடிச்சதில் குத்திட்டு வாங்க, அவ்வளோதான். சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கருத்தை என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.